கருடன் படத்துக்கான ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் மே 21 ரிலீஸ் ஆக போகுது. மே 31 படம் ரிலீஸ் ஆகும். அதர்வா ஹீரோவா பண்ண போற அடுத்த படத்தை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு புதுமுகம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். வெற்றியோட பகலறியான் படம் மே 24 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. கல்கி படம் ஏகப்பட்ட பார்ட்டா ரிலீஸ் ஆக போகுது. இதுல பிரபாஸோட சேர்ந்து கமலும் நடிச்சிருக்காரு. பார்ட் 1ல கமல் 20 நிமிஷமும் பார்ட் 2ல கமல் 1.5 மணி நேரம் வருவாருங்கிற மாதிரி இப்ப நியூஸ் வந்திருக்கு. பார்ட் 1 ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. தங்கலான் படம் ஜூன் மாசமே ரிலீஸ் ஆயிடும்னு ஸ்டுடியோ கிரீனோட சிஇஓ தனச்சேன் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல சொல்லிருக்காரு. சோ ரிலீஸ் டேட்டுக்கான அப்டேட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கான ப்ரமோஷனும் இந்த மாசத்தோட எண்ட்ல ஆரம்பிச்சிரும். ஓவர்சீஸ்லயும் ப்ரமோஷன்லாம் பண்ண போறதா தனச்சேன் இப்ப சொல்லிருக்காரு. குட் பை டக்லி மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு மத்தியம் தான் அப்டேட் வந்துச்சு. ஈவினிங் ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. நிறைய இடத்துல டிராகனை காமிக்கிறாங்க. அஜித்தோட கையில இருக்கிற டேட்டூல இருந்து போஸ்டரோட ஸ்டார்டிங் மேல இருந்து டிராகனை காமிக்கிறாங்க. இந்த மூவில அஜித்துக்கு 3 லுக்னு தான் நியூஸ் வந்துச்சு. ஆனா இந்த போஸ்டர்ல ஒரே அஜித்தை 3 விதமா காமிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற அஜித்தோட கையில பாத்தீங்கன்னா ஒரு விரல பிளர் பண்ணிருக்காங்க. அது அநேகமா நடுவிரல காமிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை டைரக்டா வச்சா டபுள் மீனிங்கா போகும். அதை வச்சு வேணுமனே பிளர் பண்ணிருக்காங்க. அண்ட் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு போஸ்டர்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல டிஎஸ்பி இதுக்கு மியூசிக் பண்றாரு. இந்த போஸ்டர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேவரா மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு இந்தியன் 2 படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே 22 ரிலீஸ் ஆக போகுது. படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆகும். இதையும் அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. தளபதி 69 மூவில அபர்ணா பாலமுரளியை நடிக்க வைக்க டாக்ஸ் போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மூவில சமத்தா நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்ப அபர்ணா பாலமுரளியோட பேர் அடிப்படுது. கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யாவோட கங்குவா மூவில 10,000 பேர் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு கிராண்டான வார் சீக்வன்ஸ் இருக்குன்னு ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. இந்த ஃபைட்டுக்கு தான் மூவில அதிகமா செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10,000 பேரை உண்மையா வச்சு எடுத்தாங்களா இல்ல குளோனிங் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா ஃபைட் நல்லா இருந்தா மூவில இந்த ஃபைட் பெருசா பேசப்படும். கங்குவா தீபாவளிக்கு வரும்னா இப்ப விடாமுடிச்சு எப்ப வரும்னு நிறைய பேர் கேக்குறீங்க. விடாமுடிச்சும் தீபாவளி ரிலீஸ்க்கு தான் இப்போதைக்கு டார்கெட் பண்ணிருக்காங்க. இது போக SK23 கூட தீபாவளிக்கு வரும்னு தான் டாக்ஸ் போகுது. எந்தெந்த படம் தீபாவளிக்கு கன்ஃபார்மா வரும்னு தீபாவளி நெருங்கினா தான் தெரியும். விடாமுடிச்சோட தமிழோட ரெட்ஸ் ரெட் ஜெயண்ட் வாங்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வேட்டை படம் ஹிட்டா ஃபிளாப்பா இது எனக்கு பிடிக்குமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு இந்த படம் ஆவரேஜா இருக்கும். படமும் பெருசா போகல. ராயன் செகண்ட் சிங்கிள் எப்போ ப்ரமோஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேக்குறீங்க. ப்ரமோஷன் இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் டிலே ஆகுதுன்னு தெரியல. செகண்ட் சிங்கிள் எப்போ வரும்னு இப்போதைக்கு தெரியல. ஜூன் ஸ்டார்டிங்ல ஆடியோ லான்ச் நடக்கும். சோ அதுக்கு முன்னாடி செகண்ட் சிங்கிளோட அப்டேட் வந்தா நான் சொல்றேன். ஸ்ரீலங்கால இப்பயும் மங்காத்தா படம் ஓடுது. சோ அதோட கலெக்ஷன் ரிப்போர்ட் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு நான் தேடி பார்த்த வரைக்கும் ரிப்போர்ட் இல்ல. ஏன்னா ரொம்ப கம்மியான தியேட்டர்ல தான் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. சிங்கம் 4க்கான ஷூட்டிங் ஆஸ்திரேலியால ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு உண்மை இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். வார மூவிக்கான கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு 470 கோடி. அப்கமிங் ஹை பட்ஜெட் மூவிஸ ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெரிய ஹீரோஸோட மூவிஸ் எல்லாமே பெரிய பட்ஜெட் தான். நான் கண்டிப்பா இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுவேன். மூவிஸோட பட்ஜெட் கரெக்டா தெரிஞ்சதும். விவேக் சாரோட கடைசி படம் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியன் 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா அண்ட் ஹாரி ஜெயராஜ் காம்போல திரும்ப ஃபியூச்சர்ல படம் வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு தெரியல. ஆனா தளபதியோட பர்த்டேக்கு தான் வரும்னு சொல்றாங்க. முருகதாஸ் ஹிந்தில சல்மான் கான் படத்தை முடிச்சுட்டு அடுத்து கஜினி 2 எடுக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான டாக்ஸ் எல்லாம் போகுது. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சிம்புவுக்கு அப்ப தக்லைஃப் படம் தான் 49வது படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா இது சிம்பு சைட்ல இருந்து ஆட் பண்ணணும். அப்படி கூட தேவையில்ல. சிம்பு இப்ப STR48 முடிச்சுட்டு டைரக்டா STR50க்கு போயிட்டாருன்னா அப்ப இதான் 49 நம்ம புரிஞ்சுக்கலாம். RRR மூவிக்கான பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 550 கோடிக்கு மேல. சலார் படத்தோட வசூல் 700 கோடியானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவ்வளோலாம் இல்ல, 623 கோடி தான். கமல் மருதநாயகத்துக்கு அடுத்து நிறைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு, டைரக்ஷன் பண்ணாரு. ஆனா மருதநாயகம் படத்தை மட்டும் ஏன் திரும்ப ஆரம்பிக்கலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படத்து மேல இருந்த ஆர்வம் அவருக்கு குறைஞ்சு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப அதை பத்தின கேள்விகள் நிறைய அவர்கிட்ட கேட்கப்படுது. நான் மருதநாயகம் படத்தை திரும்ப ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் நடிக்க மாட்டேன், வேற யாராச்சும் நடிக்க வைப்பான்னு சொல்லியிருக்காரு. அதிக முறை கேட்கப்பட்ட கமெண்ட் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். லியோ ரிலீஸ்க்கு முன்னாடி லியோ எல்சிவா இல்லையா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்புறம் கங்குவா அப்டேட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ட்ரிபிள் ஏ படம் சிம்பு தானே ஹீரோ, அந்த படம் ஃபிளாப் ஆனதுக்கு விஷாலையும் ஒரு படம் ஃப்ரீயா பண்றேன்னு சொன்னாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கேள்வி லாஜிக் தான். ஆனா விஷால் இப்படிதான் எங்கேயாச்சும் போய் வாய விடுவாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு விஜயகாந்த் இறந்ததும் அங்க போய் விஜயகாந்தோட பையன் நடிக்கிற ஒரு படத்துல நான் கேமியோ பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் பண்ணல. அதே மாதிரிதான் இதுவும். சோ அதான் மத்தவங்க சொல்றதுக்கும் விஷால் சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி விஷால் நிறைய சொல்லிருக்காரு. இப்ப ரீசெண்டா கூட மார்க் ஆண்டனி வரும்போது இந்த படத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்ல இருந்தும் ₹1 எடுத்து நான் விவசாயிகளுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. சேனல்ல மீட்டப் வைக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல நண்பா. மீட்டப்னு வச்சு அதுக்கு ஒருத்தர் வந்தாலே பெரிய விஷயம். நம்ம சேனல் பெருசானதை நம்ம பண்ணுவோம்.
ஒரு படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தா அதுல ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் வைக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏ சர்டிபிகேட் கொடுத்தா வைக்கலாம், யூஏ இல்ல யூ சர்டிபிகேட்னா அதை சென்சார்ல ரிமூவ் பண்ணிருவாங்க. மிருதன் 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், சோ அந்த வீடியோ பாருங்க. ஆவேஷம் தமிழ்ல ஓடிடில இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இல்ல. ஜே படம் பாத்திருக்கீங்களா? இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த படத்துக்கு இப்ப ரிவ்யூ கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு இந்த படம் பிடிக்கும், ரிவ்யூ இந்த படத்துக்கு 5க்கு 4 நான் ரேட்டிங் கொடுப்பேன். படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் காக்க. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.